இலங்கையை பார்வையிட வருகின்றவர்களை பொறுத்த மட்டிலே இந்த நாடா 2022ஆம் ஆண்டு வங்குரோத்தடைந்த நாடு என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்பார்கள் என்றால் அந்த அளவுக்கு இலங்கையினுடைய அந்த வெளிப்புற தோற்றமானது ஒரு வசீகரமான ஒரு தோற்றமாக மாறி இருக்கின்றது. புதிய வாகனங்கள் பாதைகளிலே ஓடுகின்றன, புதிய வியாபாரங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன, புதிய கட்டடங்கள் எழும்புகின்றன. மிகப்பெரிய முதலைகள் இதுவரையில் எவரும் சிறைக்கு சென்றதாக இல்லை. இப்போது ஏற்பட்டு வருகின்ற இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் இவற்றை அவதானிக்கின்ற போது குறிப்பாக வழக்குகள் இடம்பெறுகின்றன, அதே போல சிறைச்சாலை உடைப்பு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இவை எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. அரசியல்வாதிகள் குறிப்பாக உயர் மட்டத்திலே இருப்பவர்கள் அவர்கள் அநேகமாக இந்த வழக்குகளிலே சிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. ஒரு நாடாளுமன்றத்திலே ஒரு பிரேரணை கொண்டு வருவதன் மூலமாக அவர்களை வீட்டுக்காவலிலே வைக்கக்கூடியவாறான ஒரு நடைமுறையை கொண்டு வர முடியும். ஆகவே அவர்கள் உண்மையாக சிறைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இணைய தெற்காசிய நாடுகளில் இருப்பது போல அவர்கள் வீட்டுக்காவலிலே வைக்கப்படக்கூடிய வீட்டுக்காவல் தொடர்பில் நீதியமைச்சர் இப்போது ஒரு பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார் அல்லவா? அதனுடைய அடிப்படை இதுதான். ஏனென்றால் இந்த சிறைகளிலே இப்போது ஏற்பட்டு வருகின்ற இந்த நெருக்கடி நிலைமைகள் திட்டமிட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாக பலரும் சொல்லுகின்றார்கள். அதிலே மாற்று கருத்து இல்லை. பல அமைப்புகள் சிறு கடன்களை வழங்குகின்றது, ஆனால் அவை பின்னர் அதிக அளவிலே வட்டியோடு அறவிடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. இது எவ்வாறு மத்திய வங்கி அனுமதிக்கின்றது? இலங்கையினுடைய வங்கித்துறையிலே அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் துறையிலே இவ்வாறான கந்து வட்டி மற்றும் அடாவடியாக அவற்றை மீள வசூலித்தல் என்பன சட்ட ரீதியாக தடுக்கப்பட்டவையாகத்தான் இருக்கின்றன. அவற்றை செய்ய முடியாது. அப்படி இருந்தும் சில நிறுவனங்கள் செய்கின்ற போது அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு IMF வருகின்ற வருடத்துடன் வெளியேறுகின்றது. IMF வெளியேறிய பின்னர் இலங்கையினுடைய நிலைமைகள் எப்படி இருக்க போகின்றது? இப்போதே சுமைகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது முடிவடைந்த பிறகும் கூட ஒரு குறுங்கால உடன்படிக்கையை IMF-ஓடு செய்து கொண்டு மேலதிகமான நிதிகளை பெற்றுக்கொண்டாலே அல்லாமல் இலங்கையால் தன்னுடைய கடன் தேவைகளை எதிர்வருகின்ற காலங்களிலே தேவையானபடி செலுத்தல்களை மேற்கொள்வதற்கு அது போதியதாக இருக்குமா என்ற சந்தேகத்தை உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்னலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் ஊடறுப்பு நேயர்களே. இலங்கையிலே மக்கள் மத்தியிலே மிக பிரதான பேசுபொருளாக மாறிக்கொண்டிருப்பது கைதுகளும் கைதுக்கான காரணிகளும் எதிர்க்கட்சியினர் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளோடும் அண்மைய 3 அல்லது 1 மாதங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது. பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக யாரும் பேசிக்கொள்வதாகவும் இல்லை. மக்கள் இது விடயத்தில் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதாகவும் இல்லை. நீண்ட நாட்களாக பொருளாதார வீழ்ச்சியின் போதாக இருக்கலாம், அதன் பின்னிட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிக நுணுக்கமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அவதானித்தவர், எதிர்வு கூறியவர் என்கின்ற ஒரு துறைசார் சிரேஷ்ட விரிவுரையாளராக இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் எப்படி அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையின் போக்கு? வளமை போலத்தான் இலங்கையிலே இந்த பொருளாதார விவகாரங்கள் சில காலங்களிலே சூடு பிடிக்கும். மக்கள் அதிலே மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். அதன் பிறகு மற்றைய விஷயங்கள் முன்னுக்கு வருகின்ற போது நீங்கள் சொன்னது போல இந்த கைது நடவடிக்கைகள், சிறைச்சாலை கலவரங்கள் போன்றவை இப்போது செய்திகளிலே மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து கொண்டிருக்கின்றபடியால் பொருளாதார ரீதியான என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமாக இப்போதைய ஆர்வம் சற்று குறைந்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் அதற்காக பொருளாதாரம் நின்று விடவில்லை. பொருளாதாரம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலே நான் எப்போதும் சொல்வது போலத்தான் அது ஒரு தாக்கு பிடிக்கக்கூடிய பொருளாதாரம். இப்போது இந்த பொருளாதாரத்தினுடைய ஸ்திரப்பாடு சம்பந்தமாக IMF ஆனது சில கருத்துக்களை முன்வைத்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பொருளாதார உறுதிப்பாடு சம்பந்தமாக இலங்கையினுடைய போக்கு அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் பாராட்டப்படத்தக்கவை என்று சொல்லுகின்ற அதே வேளையிலே IMF-னுடைய குழுவானது இலங்கை இன்னும் அந்த இடர் அபாயத்திலிருந்து நீங்கிவிடவில்லை என்று, குறிப்பாக அது இந்த இடர் ஆனது இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையானது உரிய அதே விதமாக கொண்டு செல்லப்படாவிட்டால்
மீண்டும் பழையபடி வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு ஏது நிலை அல்லது அபாயத்திலே தான் இன்னும் இருப்பதாக ஒரு ஒரு எச்சரிக்கையும் விடுத்து சென்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி கடந்த வருடத்திலே 5% வளர்ச்சி என்று சொல்லுகின்றார்கள். இந்த வருடத்திலும் அது எதிர்பார்க்கப்பட்டதை விட அந்த பொருளாதார வளர்ச்சியானது குறைவடையும் என்ற ஒரு எதிர்பார்க்க இருந்தாலும் கூட மத்திய ஆசியாவில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த நெருக்கடி நிலைமை காரணமாக இது குறைவடையக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டாலும் கூட முதல் 2 காலாண்டுகளிலே பொருளாதாரம் 5% வளர்ச்சியை சராசரியாக தக்க வைத்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட கடந்த ஆண்டிலே இலங்கையினுடைய பொருளாதாரம், அதாவது தலைக்குரிய வருமானம் என்பது அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உலக வங்கி கணிப்பிட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய தலா வருமானம் அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இலங்கையை ஒரு உயர்மட்ட நடுத்தர வருமான நாடாக கணித்திருக்கிறது. அந்த உயர்மட்ட நடுத்தர நாடாக கணிப்பதற்குரிய அந்த வருமான எல்லையை விட சற்று கூடுதலான வருமானத்தை இலங்கை பெற்றிருக்கின்ற படியினாலே இந்த கிராஜுவேஷன் என்று சொல்லுவோம், அந்த அந்த ஒரு முன்னோக்கி செல்லுகின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த எல்லை டாலர் அடிப்படையிலே மிக சிறியது, $50 கூட இருக்கிறது, அவ்வளவுதான். இதே மாதிரி 2018ஆம் ஆண்டிலும் இலங்கையினுடைய நிலைமை காணப்பட்டது. உயர்மட்ட நடுத்தர வருமான நாடாக இலங்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் அடுத்த ஆண்டிலேயே அது மீண்டும் கீழ்மட்ட நடுத்தர வருமானம் பெறும் நாடாக பிரகடனப்படுத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதனை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இல்லை. தலா வருமானம் அதிகரித்தாலும் கூட அது ஒரு தற்காலிக அதிகரிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபுறம் இலங்கையினுடைய பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பதாக மத்திய வங்கி சொல்லியது. கடந்த வருடத்திலே இலங்கையினுடைய பணவீக்கமானது எதிர்க்கணியமாக போன ஒரு காலப்பகுதியும் இருந்தது. இப்போது இந்த பணவீக்கமானது 6.8% அதிகரித்திருப்பதாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பணவீக்க எல்லை இலங்கையை பொறுத்த மட்டிலே மத்திய வங்கியினுடைய இலக்கு 5%. ஆகவே இந்த இலக்கை மீறியதாக பணவீக்கம் இப்போது அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு வீழ்ச்சியடைந்த நாடு, ஒரு வங்குரோத்து நிலையில் இருந்த நாடு அடுத்து நகருகின்ற அந்த வளர்ச்சியோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு அடிப்படை வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இலங்கையினுடைய பணவீக்கம் அதிகரித்து செல்லுகின்ற அந்த போக்கையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. அதற்கான காரணங்களாக நாங்கள் சர்வதேச அழுத்தங்களையும் குறைத்து மதிப்பிட முடியாது. எரிபொருள் விலை மற்றும் உணவுப் பொருட்களுடைய விலைகள் போன்றவற்றையும் நாங்கள் இதிலே கருத்திலே கொள்ள வேண்டி இருக்கும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது. ஆனால் ஒரு பொருளாதாரத்தை அடுத்த திசைக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிலான ஒரு 7-9% பொருளாதார வளர்ச்சியாக அது இல்லை. ஆகவே இது ஏற்கனவே இலங்கை 5% சராசரி வளர்ச்சியை பல காலமாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பொருளாதார வளர்ச்சி ஒரு போதிய பொருளாதார வளர்ச்சியோ அல்லது ஒரு ஆச்சரியப்படத்தக்க பொருளாதார வளர்ச்சியோ அல்ல. ஆனால் ஒரு வங்குரோத்தடைந்த நாடு அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கு அடிப்படையாக என்ன வளர்ச்சி தேவையோ அதனை அடைந்து கொண்டிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இலங்கையின் பொருளாதாரத்தை எப்படி பார்க்கக்கூடியதா இருக்கின்றது? IMF பொறுத்த மாட்டிலே இலங்கையினுடைய பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதாரமாக உறுதிப்பாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இடர் அபாயங்கள் நீங்கவில்லை என்று சொல்லுகிறது. ஆகவே IMF அதே அந்த சட்டகத்துக்குள்ளே, விரிவாக்கப்பட்ட கடன் வசதி சட்டகத்துக்குள்ளே தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் 2027ஆம் ஆண்டோடு அது முடிவடைந்து வருகிறது. சிலர் சொல்லுகின்றார்கள் இது முடிவடைந்த பிறகும் கூட ஒரு குறுங்கால உடன்படிக்கையை IMF செய்து கொண்டு மேலதிகமான நிதிகளை பெற்றுக்கொண்டாலே அல்லாமல் இலங்கையால் தன்னுடைய கடன் தேவைகளை எதிர்வருகின்ற காலங்களிலே தேவையானபடி செலுத்தல்களை மேற்கொள்வதற்கு அது போதியதாக இருக்குமா என்ற சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிகளை பார்க்கின்ற போது மத்திய கிழக்கிலே மற்றும் மத்திய ஆசியாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிகள் காரணமாக எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரித்திருக்கின்றன. அது கூடுகிறது குறைகிறது, அவ்வாறு கூடி குறைகிற போது அதற்கேற்ற விதமாக சில இடங்களில் நன்மைகள் ஏற்படுகின்றன, சில காலங்களிலே தீமைகள் ஏற்படுகின்றன. ஆக ஒரு நிச்சயமற்ற சூழல் இப்போது தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து. ஆக இந்த சூழ்நிலையின் போது
எவ்வாறு ஒரு நாடு சரியாக இயங்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. குறிப்பாக அந்நிய செலாவணி உழைப்புகள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த அந்நிய செலாவணி உழைப்புகள் என்று வருகின்ற போது சுற்றுலாத்துறை மற்றும் ஆடை ஏற்றுமதித்துறை, அத்தோடு வெளிநாட்டில் இருந்தான பண அனுப்பல்கள், இந்த மூன்றிலும் ஓரளவுக்கு ஒரு ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை எத்தனை காலத்துக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியான நிலைமையிலே இருக்கிறது. குறிப்பாக இந்த சர்வதேச சூழல் இலங்கைக்கு சாதகமாக மாறும் வரையிலே இது சம்பந்தமான இந்த எதிர்கூறல்களை மேற்கொள்வது மிக கடினம். ஆக ஒரு நாடென்ற வகையிலே இலங்கை தன்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி விவகாரங்களிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையின்படி இலங்கை இறக்குமதிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறது. குறிப்பாக IMF-னுடைய நிபந்தனையின்படி தொகையை கட்டுப்படுத்த முடியாது. இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகின்ற தொகைகளை கட்டுப்படுவதற்குரிய தொகை ரீதியான கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் விலை ரீதியான கட்டுப்பாடுகளை, தீர்வுகளை விதிக்கலாம். எனவேதான் இந்த அண்மை காலத்திலே நீங்கள் பார்க்கலாம், மிகப்பெரிய அளவிலே நாட்டுக்கு வெளியிலே அந்நிய செலாவணிகள் போவதற்கு காரணமாக இருந்தது இந்த வாகனங்களுடைய இறக்குமதிகள். ஆகவே வாகனங்களுடைய இறக்குமதி அளவுகளை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அவற்றுக்கு விதிக்கப்படுகின்ற தீர்வைகளை அதிகரிக்கலாம். இதுதான் இப்போது நடைமுறை. அதன் காரணமாக இந்த வாகனங்கள் இறக்குமதிகளுடைய விலைகள் மிக அதிகரித்திருக்கின்றன, வரிகள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் ஒரு வங்குரோத்தடைந்த நாடு அடுத்து வருகின்ற 4 வருடங்களிலே இந்த அளவு வாகனங்களை இறக்குமதி செய்திருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை பலரும் கேட்கின்றார்கள். வெளியிலிருந்து வருகின்ற நபர்களை பொறுத்த மட்டிலே, இலங்கையை பார்வையிட வருகின்றவர்களை பொறுத்த மட்டிலே, இந்த நாடா 2022ஆம் ஆண்டு வங்குரோத்தடைந்த நாடு என்ற ஒரு கேள்வி அவர்கள் கேட்பார்கள். என்றால் அந்த அளவுக்கு இலங்கையினுடைய அந்த வெளிப்புற தோற்றமானது ஒரு வசீகரமான ஒரு தோற்றமாக மாறி இருக்கின்றது. புதிய வாகனங்கள் பாதைகளிலே ஓடுகின்றன, புதிய பிசினஸ் சொல்லுகின்ற வியாபாரங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன, புதிய கட்டடங்கள் எழும்புகின்றன. கொழும்பு போன்ற நகரங்களை பொறுத்த மட்டிலே பல்வேறு வணிக முயற்சிகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு வகையிலே ஒரு தாக்குப்பிடிக்கக்கூடிய, நீண்ட காலத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொருளாதார நடவடிக்கையாக இருக்கும் பட்சத்தில் இலங்கை வெகு சீக்கிரமாக தன்னுடைய இருப்பினை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த காலத்திலே வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தொடர்பில் பேசப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர்களாக இருந்த மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரே காரணம் என உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியதோடு, அதன்படி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவால் கப்ரால், பேராசிரியர் லக்ஷ்மன், அதே போல் நிதியமைச்சின் முன்னாள் செயலாளராக இருந்த SR ஆர்டிகலா, முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் PPJ சுந்தர, இலங்கையின் மத்திய வங்கியின் நிதிச்சபை உறுப்பினர்கள் அடிப்படை உரிமையில் மீறியுள்ளனர் என்று நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக பொருளாதார நெருக்கடிக்கு இவர்கள் தான் காரணம் என்று கூறினால் நீங்கள் எப்படி இதனை அவதானிக்கின்றீர்கள்? இது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது தாக்கம் செலுத்துமா அல்லது அப்படியேதான் கடந்து செல்லும்? இப்போது நீங்கள் அந்த சொன்ன விவகாரம் பெரும்பாலும் அனைவராலும் மறக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்கொன்றை வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பிலே மிக தெளிவாக இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு யார் காரணம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த தெளிவாக சொல்லப்பட்ட அந்த நபர்களுக்கு எதிராக மேலதிகமான மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கு என்று பார்த்தால் இல்லை. சுருக்கமாக இன்னொரு விதத்திலே பலர் சொல்லுவார்கள், அந்த தீர்ப்பிலே அவர்களை குற்றவாளிகளாக ஆக்கிவிட்டு இருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு எதிராக மேலதிகமான ஒரு வழக்கை பதிவு செய்ய முடியாது என்றவாறான சில இடர்பாடுகள் இருப்பதாகவும் சிலர் சொல்லுகின்றார்கள். அப்படியாக இருந்தால் இவ்வாறான ஒரு மோசமான பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டு அதிலிருந்து இலகுவாக தப்பித்துக் கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. பொதுவாக நீங்க பார்க்கின்ற போது இலங்கையை பொறுத்த மட்டிலே பொறுப்பு கூறல் என்பது மிக மிக மோசமான மட்டத்தில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கின்ற அரச யந்திரத்திலே 2 வகையான தரப்பினர் இருக்கிறார்கள். பெரும்பாலும் அரசியல்வாதிகள், அதனுடைய முகம். உள்ளே இருந்து வேலை செய்கின்ற யந்திரம் என்பது அரசு அதிகாரிகள். இந்த 2 தரப்பினும் பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக அரசியல்வாதிகள் தாங்கள் நினைக்கின்ற விஷயங்களை செய்து கொள்வதற்காக அதிகாரிகளை படைக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு பயன்படுத்துகின்ற போது ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது அந்த அதிகாரிகளை குற்றஞ்சாட்டி அல்லது அந்த அதிகாரிகள் மீது பழியை சுமத்திவிட்டு, இவர் எனக்கு சொல்லவில்லை அல்லது இவர் எனக்கு இதை பற்றி எந்த விளக்கம் தரவில்லை, நான்
பிழையாக யோசித்திருப்பேன், நீர் சரியாக செய்திருக்க வேண்டுமே, அவர்தான் அதை செய்தார், இது போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதிகாரிகளை பலிக்கடாக்களாக ஆக்கின்ற அந்த ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக பிரபலமிக்க அரசியல்வாதிகள் தவறை செய்துவிட்டு அதனை அதிகாரிகள் மீது சுமத்துவது என்பது பெரும்பாலும் ஒரு ஒரு சிறப்பாக இருக்கின்ற ஒரு அம்சம் அல்ல, பொதுவாக நாங்கள் காணக்கூடிய ஒரு அம்சம். அது எந்த நாடாக இருந்தாலும் இந்த வட்டகையில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகளிலே அதிகாரிகள் இதிலே சிக்கிக்கொள்வதை நாங்கள் அடிக்கடி சிக்கிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையினுடைய வழக்குகள் பல நீதிமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வழக்குகளை நீங்கள் பார்க்கின்ற போது எதிர்காலத்திலே இந்த வழக்குகளின் தீர்ப்புகள் அல்லது வழக்குகளில் சிலர் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்காலத்திலே ஒரு தூய்மையாக்கல் அல்லது தூய்மையான இலங்கையை முன்கொண்டு செல்வதற்கு உதவும் என்று நம்புகிறேன். இது ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழல். ஏனென்றால் இலங்கையை பொறுத்த மட்டிலே பெரிய அரசியல்வாதிகள், சிறிய சிறிய அரசியல்வாதிகள் இப்போது சிலர் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள், சிறை சென்றிருக்கிறார்கள், வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய முதலைகள் இதுவரையில் எவரும் சிறைக்கு சென்றதாக இல்லை. இப்போது ஏற்பட்டு வருகின்ற இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் இவற்றை அவதானிக்கின்ற போது, குறிப்பாக இந்த வழக்குகள் இடம்பெறுகின்றன, அதே போல சிறைச்சாலை உடைப்பு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன, நாட்டிலே ஒரு நிச்சயமற்ற சூழல், ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாவது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. அரசியல்வாதிகள், குறிப்பாக உயர் மட்டத்திலே இருப்பவர்கள், அவர்கள் அநேகமாக இந்த வழக்குகளிலே சிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. அவர்கள் சிறைக்கு செல்லுகின்ற போது சிறைகள் அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவது மிக முக்கியம். ஏனென்றால் அவ்வாறான ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது ஒரு நாடாளுமன்றத்திலே ஒரு பிரேரணை கொண்டு வருவதன் மூலமாக அவர்களை வீட்டுக்காவலிலே வைக்கக்கூடியவாறான ஒரு நடைமுறையை கொண்டு வர முடியும். ஆகவே அவர்கள் உண்மையாக சிறைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இணைய தெற்காசிய நாடுகளில் இருப்பது போல அவர்கள் வீட்டுக்காவலிலே வைக்கப்படக்கூடிய தொடர்பில் நீதியமைச்சர் இப்போது ஒரு பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார் அல்லவா? அதனுடைய அடிப்படை இதுதான். ஏனென்றால் இந்த சிறைகளிலே இப்போது ஏற்பட்டு வருகின்ற இந்த நெருக்கடி நிலைமைகள் திட்டமிட்ட அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுவதாக பலரும் சொல்லுகின்றார்கள். அதிலே மாற்று கருத்து இல்லை. அவ்வாறான ஒரு சூழல் ஏன் வந்தது என்று பார்க்கின்ற போது, ஒரு காரணம் இந்த பெரிய முதலைகளை அந்த சிறைகளுக்குள்ளே அனுப்ப வேண்டாம், அது பாதுகாப்பற்றது போன்ற ஒரு காரணமும் இருக்கலாம். இப்போது அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களை வீட்டுக்காவலிலே வைப்பதற்கான, எதிர்காலத்திலே கைது செய்யப்படுகின்ற போது அவர்களை வீட்டுக்காவலிலே வைப்பதற்கான நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் அதற்கான முன்மொழிவுகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நான் கருதுகின்றேன். எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நீதிமன்றங்களிலே மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நடவடிக்கைகள் சரியாக மேற்கொள்ளப்படுகின்ற போது பலர் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகள், அந்த நிலைமைகள் தோன்றும் என்றே மக்கள் கருதுகின்றார்கள். பல வங்கிகளிலே இப்போது வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கடந்த காலங்களிலே வட்டி வீத அதிகரிப்பு தொடர்பில் ஒரு வெளிப்படைத்தன்மை பேணப்பட்டது, வெளிப்படையான அறிவிப்புகள் வரும். ஆனால் இப்போது வங்கிகளுக்கு செல்லுகின்ற வாடிக்கையாளர்கள் மட்டுமே அந்த வங்கிகள் உரையாடுகின்றன. ஆனால் வட்டி வீதங்கள் அதிக அளவில் அறவிடப்படுகின்றன. அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களாக இருக்கலாம் அல்லது சிறு பெரு கடன்களுக்கெல்லாம் அதிகளவான வட்டி வீதங்கள் அறவிடப்படுகின்றன. ஏன் வங்கிகள் இப்போது அந்த நடைமுறையை மாற்றி ஒரு மாறுபட்ட விதத்தில் இதனை முன்கொண்டு செல்ல முற்படுகிறது? இதனைத்தான் நாங்கள் சொல்லுவோம் விலை வேறாக்கம் அல்லது அந்த நபர்களிடையிலே பொருள் வேறாக்கம் என்று பொருள்படக்கூடியதாக நாங்கள் பொருளியலே சொல்லுவது உண்டு. என்றால் வெவ்வேறு வாடிக்கையாளர்களுக்கு வெவ்வேறு விலைகளை அறவிடுகின்ற அல்லது வெவ்வேறு வாடிக்கையாளருக்கு வெவ்வேறு வட்டி விதங்களை வழங்குகின்ற ஒரு நடைமுறையை இப்போது வங்கிகள் கடைபிடிக்கின்றன. குறிப்பாக இந்த பணவீக்க சூழல் வருகின்ற போது வட்டி வீதங்களை அடிக்கடி கூட்டி குறைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அவ்வாறு வருகின்ற போது வங்கிகள் ஒரு நிலையான ஒரு வருவாய் பாய்ச்சலை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை காண முடியும். உதாரணமாக இந்த பொருளாதார நெருக்கடி வருவதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டிலே ஒரு கடனை நான் வாங்கினேன். அதற்கு வழங்கப்பட்ட வட்டி வீதம் கிட்டத்தட்ட 8-9 வீதமாக இருந்தது. பின்னர் ஒரு அரச வங்கி, அந்த அரச வங்கி பின்னர் வாடிக்கையாளருடைய அனுமதியின்றி வட்டி வீதத்தை 11% அதிகரித்தது. ஆக வாடிக்கையாளருடைய அனுமதி இல்லாமலேயே அந்த வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டது 11%. இப்ப இந்த அதிகரிப்பு
அந்த காலப்பகுதியிலே பணவீக்கம் அதிகரித்த காரணத்தினால் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டன. ஆகவே ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன்களுக்கான வட்டி விகிதங்களை அதிகரிக்கிறோம் என்ற அடிப்படையிலே அந்த வட்டி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டன. ஆனாலும் கூட அந்த கடன் வாங்கப்பட்டது ஒரு நிலையான வட்டி விகிதத்தின் அடிப்படையில். ஆனால் அந்த வட்டி வீதம் பிறகு வட்டி வீதமானது ஒரு 8% குறைந்த போது மீண்டும் குறைக்கப்படவில்லை. ஆக இது வங்கிகளை பொறுத்த மட்டிலே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எனவே வாடிக்கையாளர் வங்கிக்கு வருகின்ற போது அவர் பெறுகின்ற கடனுடைய அளவு, அதனுடைய கால எல்லை போன்ற விஷயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, அதனுடைய நோக்கம் போன்றவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வெவ்வேறு வட்டி வீதங்களை வெவ்வேறு வாடிக்கையாளர்களிடமிருந்து அறவிடுகின்ற ஒரு போக்கினை வங்கிகள் இப்போது கடைபிடிக்க தொடங்கியிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். மறுபுறம் வட்டி வீதம் என்பது வைப்பாளர்களுக்கான ஒரு வருமானம். அந்த வைப்பாளர்களை வெவ்வேறாக வகைப்படுத்தி வெவ்வேறு வைப்பாளர்களுக்கு ஏற்ற விதமான வட்டி விதங்களை கொடுக்கின்ற போது அதனையும் அவர்கள் லாபத்தை, அந்த வட்டி மூலமாக கிடைக்கின்ற லாபத்தை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையிலே விலை வேறாக்கம் மற்றும் பொருள் வேறாக்கம் என்பவற்றை செய்வதன் மூலமாக வங்கிகள் தங்களுடைய லாபத்தை உச்சப்படுத்திக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதாக எடுத்துக்கொள்ளலாம். முன்னரெல்லாம் வைப்புக்கான வட்டி வீதம் இந்த அளவுதான், அது வெளிப்படையாக சொல்லப்படும். ஆனால் சில வேளைகளிலே உங்களுடைய தொகை பெரிதாக இருந்தால், உங்களுடைய தேவை பெரிதாக இருந்தால் அதற்கேற்ப சிறிய வட்டி விதங்களை அறவிடுகின்ற ஒரு போக்கையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக வியாபார முயற்சிகளுக்காக அத்தகைய வேறுபட்ட வட்டி விதங்களை வங்கிகள் வழங்கின. இப்போது இதை வாடிக்கையாளர்கள், பெரும்பாலும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் அந்த விதமான ஒரு தோற்றப்பாட்டினை அல்லது விதமான ஒரு போர்ட்போலியோவினை அவர்கள் வழங்கி இருப்பதாக தெரிகின்றது. ஆகவே வட்டி விதங்கள் அதிகரிக்கின்றன. அதற்கான காரணம் பணவீக்கத்தில் ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பு. பணவீக்கம் அதிகரிக்கின்ற போது அதற்கான முக்கியமான முதலாவது கருவியாக அரசாங்கம் அல்லது மத்திய வங்கி பயன்படுத்துவது வட்டி வீத அதிகரிப்பை. அரசாங்கம் வட்டி வீதத்தை அதிகரிக்கின்ற போது வங்கிகளும் ஏனைய நிதி நிறுவனங்களும் அதற்கேற்றாற்போல் தங்களுடைய வட்டி வீத கட்டமைப்பை மாற்றியமைத்துக் கொள்ளும். ஆகவே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை பணவீக்க அதிகரிப்புக்கான ஒரு எதிர்வினையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் இப்போது இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் ஒரு சில பகுதிகளிலே அந்த சிறு கடன் வழங்குகின்ற தொழில் நிறுவனங்கள் அல்லது தொழில் நிறுவனங்களோடு தொடர்பான பல அமைப்புகள் சிறு கடன்களை வழங்குகின்றது. ஆனால் அவை பின்னர் அதிக அளவிலே வட்டியோடு அறவிடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. அவற்றுக்கான மத்திய வங்கி அதிகாரங்கள் கூட சில வங்கிகளுக்கு அல்லது சில தொழில் அந்த இவ்வாறான கடன்களை வழங்குகின்ற சிறு பெரு நிறுவனங்களுக்கு இல்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இயங்குகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இது எவ்வாறு மத்திய வங்கி அனுமதிக்கின்றது? இலங்கையை பொறுத்த மட்டிலே, இலங்கையிலே பணத்தை அடிப்படையாக கொண்டு, பணத்தை ஒரு பண்டமாக கொண்டு வணிக நடவடிக்கையில் ஈடுபட வேண்டுமாக இருந்தால் அதற்கு மத்திய வங்கியினுடைய அனுமதி கட்டாயமாக தேவை. மத்திய வங்கியினுடைய அனுமதி இல்லாமல் எவரும் இலங்கையிலே இவ்வாறான பணத்தை, வைப்புகளை திரட்டுவது, கடன்களை வழங்குவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. அவ்வாறு ஈடுபட்டால் அதற்கு எதிராக மத்திய வங்கி நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனாலும் கூட அவ்வாறான அனுமதிகள் எதுவும் இன்றி நிறுவனங்கள் கடன்களை வழங்கி வைப்புகளை திரட்டுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்திருப்பதை கடந்த காலங்களிலே பல சம்பவங்களூடாக நாம் காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிறுவனங்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் சட்ட ரீதியாக அனுமதி பெற்ற நிறுவனங்கள் அல்ல. அவர்கள் அனுமதிக்கின்ற அந்த வட்டி வீதங்களும் சட்ட ரீதியானவை அல்ல. அவர்கள் கடன்களை மீள அறவிடுவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த பொறிமுறைகளும் சட்ட ரீதியானவை அல்ல. ஆகவே மக்களை பொறுத்த மட்டிலே இந்த கடன்களை பெறுவதற்கான தேவை ஏற்படுகின்ற போது அவற்றை முறை சார்ந்த நிறுவனங்கள் ஊடாக பெற்றுக்கொள்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். குறிப்பாக வங்கிகள் ஊடாக அவற்றை பெற்றுக்கொள்ள செல்லுகின்ற போது அதற்கான ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கும். மற்றும்படி இந்த நிதி நிறுவனங்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் காளான்களைப் போல முளைப்பார்கள், கவர்ச்சிகரமான வட்டி விதங்களை சொல்லுவார்கள். ஆரம்பத்திலே ஒரு நீங்கள் இலகுவாக கட்டிவிடலாம், மிக சிறிய துறை தான் அறவிடப் போகின்றது போன்ற கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கூறி ஒரு கையெழுத்தை வாங்கிக் கொள்வார்கள், பணத்தை கொடுத்து விடுவார்கள். அதன் பிறகு பின்னால் அலைந்து மிகப்பெரிய சிரமங்களை கொடுத்து அவற்றை மீள அறவிடுவதிலே ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே, இலங்கையினுடைய வங்கித்துறையிலே அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் துறையிலே இவ்வாறான கந்துவட்டி மற்றும் அடாவடியாக அவற்றை மீள வசூலித்தல் என்பன சட்ட ரீதியாக தடுக்கப்பட்டவையாகத்தான் இருக்கின்றன. அவற்றை செய்ய முடியாது. அப்படி இருந்தும் சில நிறுவனங்கள் செய்கின்ற போது அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு
பொருத்தமான அது தொடர்பிலே இருக்கின்ற போலீசாருக்கு இருக்கிறது. நிதித்துறை குற்றங்களை செய்கின்ற போது அவற்றுக்கு பொருத்தமான ஒம்புட்ஸ்மன் இருக்கிறார். அவர்களோட ஊடாக இவற்றுக்கான தீர்வுகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் கடன் வாங்குகின்ற போது மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். யாரிடமிருந்து கடன் வாங்குகின்றோம், இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் தானா, அதற்கு ஒரு முறையான அனுமதி பத்திரம் இருக்கிறதா, அப்படி இருந்தால் அதனை தெளிவாக விசாரித்துக் கொண்டு அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் அவருடைய அந்த அந்த நிபந்தனைகளையும் பூரணமாக அறிந்து கொண்டு அதிலே கையெழுத்து வைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். பணம் உடனடியாக கிடைக்கிறது என்பதற்காக கையெழுத்தை வைத்து விடாதீர்கள். அப்படி வைத்தால் அதன் பின்னர் நீங்கள் மிகப்பெரிய சோதனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். உங்களுடைய ஒரு கையெழுத்து உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த நுண்கடன் என்பது மிக சிறிய கடனாக இருந்தாலும் கூட வாழ்க்கையினுடைய அதாவது சமூகத்தினுடைய விளிம்பு நிலையிலே இருக்கின்ற சாதாரண பொதுமக்களை பொறுத்த மட்டிலே அது மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும். ஆகவே அந்த கடன்களை பெற்று பிறகு அதனை செலுத்த முடியாமல் தவிப்பதை விட உரிய முறையிலே என்ன தேவைக்காக அதனை பெறுகிறோம் என்பதை வெகு தெளிவாக அவதானித்து அதன் அடிப்படையிலே எங்களால் அந்த கடனை மீளச் செலுத்த முடியுமா என்ற அடிப்படையிலே அவற்றை வாங்குவதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அப்படி இல்லாமல் தருகிறார்கள் என்பதற்காக வாங்கிவிட்டு பிறகு கஷ்டப்படுகின்ற நிலைமைக்கு பொதுமக்கள் சென்றுவிடக்கூடாது என்பதை தயவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். IMF வருகின்ற வருடத்துடன் வெளியேறுகின்றது. IMF வெளியேறிய பின்னர் இலங்கையினுடைய நிலைமைகள் எப்படி இருக்க போகின்றது? இப்போதே சுமைகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை IMF வெளியேறிய பின்னர் மக்களின் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அதிகரிப்பதிலிருந்து மீட்சி கிடைக்குமா? இப்போதைய சூழ்நிலை 2027 எப்போது தொடரப் போகிறது? உங்களுடைய பார்வையில் IMF-னுடைய வெளியேற்றம், இலங்கையினுடைய விடுபாடு எப்படி இருக்கும்? IMF-னுடைய விடுபாடு, அதனுடைய வெளியேற்றம் ஏற்பட்டாலும் கூட இப்போ இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இப்போ இருக்கின்ற இந்த அரசாங்கம் எந்த விதமான அதாவது குறிப்பிடத்தக்க அல்லது நாங்கள் சொல்லுவோமே இந்த குறிப்பிடத்தக்க என்பதற்கு அப்பால் சென்று புரட்சிகரமான மாற்றங்கள் எதையும் இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார கட்டமைப்பிலே செய்துவிடும் என்று நான் நம்பவில்லை. குறிப்பாக மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற வரிச்சுமை குறையும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் இந்த நிலைமையை IMF சொன்னதை விடவும் தீவிரமாக அரசாங்கம் கடைபிடித்து வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. IMF-னுடைய எதிர்பார்க்கை வருவாய் இலக்குகளை அடைய வேண்டும். அந்த வருவாய் இலக்குகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு முதலாந்தர நிலுவையை அரசாங்கம் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது பெறப்படுகின்ற வருமானத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய நடைமுறை அன்றாட செலவினங்களை நீங்கள் ஈடு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிலே ஒரு சர்ப்ளஸ் இருக்க வேண்டும் என்பது முக்கியமானதாக நிபந்தனை. இப்போது அந்த சர்ப்ளஸ் இருக்கிறது. அடுத்த கட்டமாக வரி வருமானத்தை தேசிய உற்பத்தியினுடைய 15% அதிகரிக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு நிபந்தனை இருக்கிறது. அதற்கு ஒரு கால இடைவெளி இருக்கிறது. அந்த எதிர்பார்க்கப்பட்ட இலக்கினை அடைவதற்கு ஒரு கால இடைவெளி தரப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அதனை உடனடியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பிலே ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது அத்தனையுமே IMF வெளியேறிய பிறகு அதன் இலங்கையினுடைய கடன் மீள செலுத்தக்கூடிய தன்மையை இலங்கை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையாக பார்க்க முடியும். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே டாலர் வருகைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. டாலர் வெளிச்செல்கைகளை குறைத்துக் கொள்ள வேண்டியதும் கட்டாயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இலங்கையினுடைய வரவு செலவு திட்டத்திலே ஒரு துண்டு விழுகின்ற தொகையை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. இப்ப இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இலங்கை அரசாங்கம் இந்த IMF விதித்த கட்டுப்பாடுகளை IMF சொன்னதை விடவும் தீவிரமாக செயற்படுத்தி கொண்டு வருகின்றது போல நமக்கு தோன்றுகின்றது. எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை உடனடியாக சொல்ல முடியாது. ஆனால் IMF வெளியேறினாலும் தீவிரமான மாற்றங்கள், தீவிரமான ரிவர்சல் எதுவும் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் சில தற்காலிகமான சில நிவாரணங்கள் வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக சம்பள அதிகரிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வரி கட்டமைப்பிலே சில குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, குறைக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் 2028ஆம் ஆண்டு 29ஆம் ஆண்டு தேர்தல் மேடை வருகின்ற போது இது ஒரு பேசு பொருளாக மாறும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் அநேகமாக தங்களுடைய தேர்தல் பிரசாரத்திலே இந்த வரி மற்றும் மக்களுடைய வாழ்க்கை சுமையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தேர்தல் விஞ்ஞாபனங்களை தயாரிப்பார்கள் என்பதிலே நிச்சயமான ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எதிர்காலத்திலே
அடுத்து வருகின்ற தேர்தலிலே ஒரு கட்சி உச்ச வரி எல்லையை நாங்கள் 24% குறைத்து விடுவோம் என்று சொன்னால் பெரும்பாலும் வணிக சமூகம் அத்துடன் இந்த வரி செலுத்துகின்ற முறை சார்ந்த துறையிலே இருக்கின்ற நிபுணர்கள் அவர்கள் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நிலைமையானது அடுத்து வருகின்ற தேர்தல் கிட்டுகின்ற வரையிலே பெரும்பாலும் மாறாது இருக்கும் என்றே நான் நம்புகின்றேன். அடுத்து வருகின்ற தேர்தலின் போது தேர்தல் மேடைகளிலே இது ஒரு பேசு பொருளாக மாறுகின்ற போது அதற்கேற்ப சில உறுதிமொழிகள் வழங்கப்படலாம். எவ்வாறு இருந்தாலும் அடுத்த தேர்தலின் பின்னர் வருகின்ற அரசாங்கம் எவ்வாறு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்பதை பொறுத்துத்தான் இது எந்த திசை நோக்கி நகரும் என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பதவியிலே இருக்குமாக இருந்தால் இதே கொள்கைகள் அவ்வாறே செல்லும். அரசாங்கம் சில சில நிவாரணங்களை வழங்கலாம். குறிப்பாக வரி செலுத்துகின்ற எல்லையை கூட்டலாம். அதே போல உயர் வரி வீதங்களை 30% அது 26% எல்லை குறைக்கலாம். இது போன்ற சில நடவடிக்கைகளில் ஈடுபடலாமே ஒழிய இலங்கை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்ற IMF பொறிமுறையிலிருந்து விலகும் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் அதற்கான நடவடிக்கைகளோ அதற்கான முனைப்புகளோ இதுவரையிலே கிடையாது. சர்வதேச நாணய நிதியம் உள்நாட்டு உற்பத்தியில் 13.9 அரசு வருமானமாக இருந்த போதும் அன்று சொல்லி இருக்கின்றது. ஆனால் இப்போது அரசாங்கம் 15.4% உயர்வை மக்கள் மத்தியிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வரிகளினுடைய விகிதம் எகிறிச் செல்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் குற்றச்சாட்டு இருக்கின்றது. 13.9% போதுமென்று IMF கூறுகின்ற பட்சத்தில் எதற்காக 15.4% அதிகரிக்க வேண்டும் என்று அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறது. வேற ஒரே ஒரு விஷயம்தான், IMF-னுடைய நிபந்தனையின்படி நீண்ட காலத்திலே இதை நீங்கள் இந்த மட்டத்துக்கு 15.6-7% நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பது IMF-னுடைய நீண்ட கால நிபந்தனை. நீண்ட காலத்தில் நீங்கள் அதை அந்த அளவுக்கு நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் அதனை உடனடியாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. படிப்படியாக ஒவ்வொரு வருடமும் அதனை அதிகரித்துக் கொண்டு செல்லுங்கள் என்றுதான் IMF சொல்லி இருக்கின்றது. எனவே எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன அந்த விவகாரம் சரியானது தான். என்றால் உடனடியாக இவ்வாறான அந்த வரிச்சுமையை அதிகரிக்கின்ற போது மக்கள் அதற்கு ஒரு எதிர்வினையை காட்ட வெளிக்கிடக்கூடும். குறிப்பாக அவர் சொல்லியிருக்கின்ற இந்த கருத்து எதிர்கால தேர்தல் மேடைகளிலே நாங்கள் அதனை கையிலே எடுப்போம் என்பதற்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏனென்றால் இந்த IMF-னுடைய நிபந்தனையை உடனடியாக பூர்த்தி செய்து அந்த வரி வருமானங்களை திரட்டுவதன் மூலமாக அரசாங்கம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிதி நெருக்கடியிலிருந்து ஓரளவுக்கு தற்காத்துக் கொள்ள முடியும் என்று நம்புகிறது. ஆகவே IMF சொன்னதை விட நாங்கள் அதைவிட குறுகிய காலத்துக்குள்ளே இந்த வருவாய் இலக்குகளை அடைந்து விட்டோம் என்கின்ற அந்த ஒரு 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 இலக்கு அவர்களுக்கு மேலதிகமாக IMF சென்று நிவாரணங்களை பெறக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தக்கூடும். ஆகவே IMF சொன்னதை விடவும் கூடுதலான ஒரு வருவாய் இலக்கை அடைவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவே தோன்றுகிறது. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட சிரமத்தின் மத்தியிலும் என்று மின்சார தடை, அதே போன்று எங்களுடைய தொழில்நுட்ப சிக்கல்கள் இருந்த போதிலும் மிகவும் பொறுப்போடும் பொறுமையோடும் வளமை போன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.